இப்போ ஓகேவா இருக்கா? அதான் நீங்க குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. குணமாகாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா எதுக்கு இப்படி நெகட்டிவாலாம் யோசிச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாவே யோசிப்போமே. சரியாயிடும் நம்புங்க. மனசுல தைரியம் இருந்தாலே எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சமாளிக்கலாம். இவ்வளவு பெரிய நோயில இருந்தும் மீண்டு வந்துட முடியும்னு அடிக்கடி எங்க அப்பா சொல்லுவாரு. வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லல? இல்ல சொல்லல. ராஜி கிட்ட? அவகிட்டயும் நான் சொல்லல. எப்பயுமே நான் ராஜி கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதே இல்ல. ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் சொல்லிடுவேன். இது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனா நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி போய் அவகிட்ட சொல்ல முடியும்? என் மேல கோவமே இல்லையா? எதுக்கு கோவப்படணும் உங்க மேல? உன் மேல அவ்வளவு வெறுப்பு கொட்டியிருக்கு. உன்னை திட்டி இருக்கு. என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேவலமா பேசியிருக்கேன். இம்புட்டு செஞ்சோம் என் மேல உனக்கு கோவமே வரலையா? ஆனா எம்புட்டியும் செஞ்சவர் தானே. நாங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது எங்களை தேடி வந்தீங்க. நாள் முழுக்க அங்கேயே நின்னீங்களே. கோர்ட்ல எங்களுக்காக சாட்சி வேற சொன்னீங்க. நான் அதெல்லாம் யோசிப்பேனா? இல்ல அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிப்பேனா? இதோ பாருங்க, நீங்க எங்களுக்காக வந்து நிக்கலனா கூட இப்படி ஒரு சூழ்நிலையில என்னால உங்களை தனியா விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா நீங்க என் ராஜியோட அப்பா. அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவோட அண்ணன். உரிமையா சொன்னது இல்லனாலும் நீங்க என் தாய் மாமா. ஒரு தாய் மாமா 2 அம்மாக்களுக்கு சமம். உங்க மேல எப்படி நான் கோவத்தை காட்ட முடியும்? உங்க ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் நான் உங்க கூடயே தான் இருப்பேன். அதுக்கு பிறகு நம்ம விட்ட இடத்துல இருந்து சண்டைய ஆரம்பிப்போம். ஆமா, தினமும் கூட சண்டை போடலாம். டேய், அவன் நிஜமாவே பிரெக்னண்டா இருக்கான்னு எனக்கு தெரியாதுடா. வழக்கம் போல என்கிட்ட ஏதோ பொய் சொல்றான்னு நினைச்சிட்டேன். அவன் மேல இருக்க கடுப்புல தான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவகிட்ட பேசினேன். என்னதான் கடுப்புல இருந்தாலும் நீ கேட்டது ரொம்ப ரொம்ப தப்பு தானே. தப்பு தான்டா, நான் இல்லன்னு சொல்லல. பேசின அடுத்த செகண்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப அவங்க பிரெக்னண்டா வேற இருக்காங்க. நீ அப்பா ஆக போறன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ண போற? குழந்தை பிறக்க போதுன்னு தெரிஞ்ச உடனே மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுச்சுடா. அது என்னால எப்படி சொல்றதுன்னு வார்த்தையால சொல்ல தெரியல எனக்கு. அவங்கள உடனே பார்க்கணும்னு உனக்கு தோணுதானே? இல்லடா, எனக்கு தோணல. இங்க பார் செந்தில், அவளை தப்பா பேசுறதுக்காக இப்ப வரைக்கும் அந்த செகண்ட் வரைக்கும் நான் வருத்தப்பட்டு. ஆனா அவளை பார்க்கணும்லாம் எனக்கு தோணவே இல்லை. அப்போ குழந்தைன குழந்தைய நான் பாத்துப்பேன்டா. அது என்னோட குழந்தை. என் குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம். அதை நான் அப்படியே எல்லாம் விட்டுற மாட்டேன். அவளோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து டெலிவரி வரைக்கும் எல்லா செலவையும் நானே பாத்துப்பேன். அந்த குழந்தைய நான் நல்லபடியா வளர்ப்பேன். அது என் குழந்தை. ஆனா அவ மட்டும் எனக்கு வேண்டாம்டா. வேண்டாம். அதெல்லாம் முடியுமா? அப்பாவாக போற என்னையும் சித்தப்பா வைக்கிட்ட வாழ்த்துக்கள்னு. தேங்க்ஸ்டா. ஒரு நாள் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் எதையும் மறைக்கணும்லாம் நினைக்க மாட்டேன். என்ன பத்தி எதையுமே நான் யார்கிட்டயும் வீட்டுல மறைச்சதே கிடையாது. இது அடுத்த வகை விஷயம் இல்ல. சொல்லக்கூடாதுன்னு சொல்றப்ப என்ன பண்றது? அதான். நல்ல வேளை உள்ள பொறுக்கிற வரைக்கும் உட்கார்ந்து இருக்காம இப்போது சொன்னியே. அத்தை, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். மறுபடியும் ஏதாவது குண்டை தூக்கி போட போறியா? நான் மயிலக்கா கூட பேசுறதுக்கு குழந்தை மட்டும் காரணம் கிடையாது. இன்னொரு காரணமும் இருக்கு. இங்க நடந்த பிரச்சனை, அவங்க வீட்டுல அவங்களை நடத்துற விதம் எல்லாம் சேர்த்து உடைஞ்சு போய் ஒரு தடவை அக்கா தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணாங்க. நல்லவேளை அவங்க இப்படி தற்கொலை முயற்சி எடுக்கும் போது நான் அந்த டைம்ல சரியான நேரம் பார்த்து போய் அவங்களை காப்பாத்துனதுனால நல்லதா போச்சு. இப்ப அவங்க மனசுல அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்ல. பாவம் அத்தை, அவங்க கிட்ட பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாம ரொம்ப தனிமையில இருந்து கஷ்டப்பட்டாங்க. அப்படி தெரிஞ்சே நாம ஒருத்தர் தனியா விடுறது தப்பு இல்ல. அதனாலதான் நம்ம குடும்பத்துக்கு அவங்க இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமும் நான் அவங்க கூட பேசினேன். என்னடி அவ என்ன பைத்தியமா? பெத்தவங்க அப்படி பேசினாங்கன்னா அவ அறிவு எங்கடி போச்சு? பொய் சொல்லி கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறமாவது உண்மையை சொல்லிருக்கணும். ரெண்டுமே அவ பண்ணல. கடைசியில அவ வாழ்க்கையும் கெடுத்து சரவணன் வாழ்க்கையும் கெடுத்து பொறுக்க போற குழந்தையோட எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிட்டாளே. அக்கா, நீங்க எப்ப வந்தீங்க? காலையிலேயே வந்துட்டேன். இவளுக்கு விஷயம் தெரியுமா? இல்ல அத்தை, சொல்லல. என்ன விஷயம்? மயிலு கர்ப்பமா இருக்காளாம். உனக்கு தெரியுமா? இப்ப என்னங்க பண்றது? அவ பண்ண தப்பெல்லாம் எதுவும் இல்லன்னு ஆயிடாதுல்ல. நாங்க ஜெயில இருந்ததையோ கோர்ட்டுக்கு போனதையோ மறக்க முடியுமாடி? அன்னைக்கு ராத்திரியே செத்து போயிருவேன்னு நினைச்சேனா. அவளை பார்த்தாலே எனக்கு அப்படியே அந்த ஞாபகம் தான் வரும். தன்னாலதான் மொத்த குடும்பமும் ஜெயிலுக்கு போச்சுன்னு சரவணை எப்படி புழுங்குனான்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். அவன் கிட்ட போய் அவ கூட சேர்ந்து வாழன்னு எப்படி என்னால சொல்ல முடியும்? அவ வயித்துல வளர்றது நம்ம வீட்டோட வாரிசு தாண்டி. சரவணனோட குழந்தை தான். அதுக்காக அவளை மன்னிக்க முடியுமா சொல்லு? இந்த நேரத்துல அவளால வேலைக்கெல்லாம் போயிட்டு வர முடியுதா? அதெல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க அத்தை. ஏண்டி அவ அம்மா அப்பா அவளை நல்லா பாத்துக்கிறாங்களா? அவங்க அப்பா அம்மா அவங்கள நல்லா பாத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. கிடைக்கிற பணத்தை வச்சு மயிலக்கா அவங்கள நல்லா பாத்துக்கிறாங்க. கோமதி, நீ ஒண்ணு பண்ணு. நீ போய் தங்கமையில பாட்டு வந்து நம்ம குடும்பத்தோட வாரிசு அந்த பிள்ளை சுமந்துக்கிறது. இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பிள்ளைய போய் நம்ம பார்க்காம இருக்குது தப்பு இல்லையா? போய் அந்த பிள்ளைய பார்த்துட்டு வா. குழந்தை எப்படி இருக்கு, நீ எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வா. அது போதும். இன்னொரு விஷயம் கோமதி, அவங்க கிட்ட நீ எந்த வாக்குறுதியும் கொடுத்துக்க. போய் தங்கமையில மட்டும் பார்த்து விசாரிச்சுட்டு வா. அது போச்சு, அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க, நான் போய் பாக்குறேன். நீங்க முதல்ல பார்த்த டாக்டர் கிட்டயே பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சரியாகிற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். கண்டிப்பா சரியாயிடுவீங்க. அந்த ரிப்போர்ட்டை என்கிட்டயே கொடுத்துருங்க. நீங்க அதை வச்சிருக்காதீங்க. சேஃப் இல்ல. வீட்டுல யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். அதை என்கிட்டயே கொடுங்க. இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. கண்டிப்பா தெரியாது. சரி, நான் வரேன். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? சொல்லுடா, ஒன்னதான் கேக்குறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அண்ணன் எங்க போயிட்டு வரீங்க? என்னடா, என்ன உன் பிளான்? என் அண்ணனை உன் வலையில விழ வச்சு எங்க கூட்டு போயிட்டு வந்து இறக்கி விடுற? யாரையும் வலையில விழ வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. காலையிலேயே நான் சந்தேகப்பட்டேன்டா. நீ தான் அவரை எங்க கூட்டு போறேன்னு சந்தேகம் வந்துச்சுடா. சொத்தெல்லாம் ஆட்டே போடலான்னு பாக்குறியா? ஆமா, அதான் என் பிளான். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூப்பர், புத்திசாலி தான். ஏய், என்ன நக்கலா? என்ன போக விடுங்க. நான் வீட்டுக்கு போகணும்.
பண்ணணும். ஏண்டா என்ன பார்த்து இழிச்சவன் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அண்ணனை ஏமாத்தி பணம் சொத்து நகை வீடுல அட்டை போட்டா நான் என்ன இழிச்சவன் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு நினைச்சியா? இல்ல என் கை பூ பறிக்கணும்னு நினைச்சியா? தொடச்சுடுவேன் தொடச்சு. நீங்க பாத்துட்டு இருங்க, இல்ல பார்க்காம கூட இருங்க, இல்ல பூ கூட பறிங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இப்ப என்ன போடுறீங்களா? இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க.